டாஸ்க் ஒன்று விளையாண்டாங்க. இவர் காலை வந்து புல் பண்ணியிருக்காரு. இதே இன்சிடென்ட் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. அது எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். அப்ப மன்னிப்பு கேட்டுக்க கூடாதா? எல்லாத்துக்கும் சாரி சாரி சொன்னா முடிஞ்சிடாது இல்ல சார். நான் இப்ப என்ன தப்பு பண்றேன் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? எரிக்கிறீங்களா புதைக்கிறீங்களா? 500 ரூபா கொடுத்தீங்கன்னா வந்து ஒப்பாரிக்கிறோம். பாட ரெடியா ஆச்சுங்க சீக்கிரம். தாச்சி எல்லாம் அழுது நாக்கு வறண்டு கிடக்கு, காஃபி போட்டு கொடுங்க. அப்புறம் மஞ்சு அம்மா வீட்டுல சொல்லி ஒரு 30 பேருக்கு சமைக்க சொல்லிடுங்க. கல்யாணத்தை பார்க்காமே போயிட்டு கொச்சே கல்யாணம் ஆகாம போயிட்டாரு. செம்ம பசியில் இருக்கும்போது நம்ம பிரியாணிக்காக வெயிட் பண்ணுவோமா, கஞ்சோ குடிச்சு நம்ம வயிறு அந்த மாதிரி ரொம்ப தேவையான ஒரு காசா இருந்தது. நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம். அண்ணா உங்களுக்கு நான் வேற ஏதாவது தரேன். நான் எல்லாருக்கும் கொடுத்தீங்கண்ணா. அண்ணா வினோத் சார் லவ் யூ சார். லவ் யூ சார். யாரையும் உனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்றியா? ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நடிகர்கள் ஓடி வந்து இவர்கிட்ட போட்டோ எடுத்துக்கிறாங்க. நீங்க அதை ஒரு இன்டர்வியூல சொல்லல, சொன்னீங்களா இல்லையா? இல்ல சார். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? ஐயோ எவ்வளவு பெரிய பொய் புடுகிறாரு பாருங்களேன். அவரே என்ன கூப்பிட்டு எடுத்துக்கிட்டாரு, நீங்க சொல்லல. நீ கூப்பிட்டா இருந்தா சார் சொன்னீங்க, எடுத்துக்கிட்டாரு. அவரே ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவன? மக்களை நேரத்தில் எபிசோட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்து இந்த விக்ரம் போட்டு தான் பிறந்த எடுத்தாங்க. ஏன்னா விக்ரமோட கண்டென்ட் தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்குமே போயிடுச்சு. ஆனா விக்ரம் கண்டிப்பா அது நினைச்சிருப்பாரு, ஒரு தப்பும் பண்ணவே இல்லை, உலக லெவல்ல பள்ளி போடுறாங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு எல்லாத்தையுமே வரிசையா உள்ள போய் பாத்துருமா. சரி வாங்க வீடியோக்குள்ளப்பா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு ஏதாவது இருக்குன்னு பார்த்தா சாண்ட்ரா பீஸ் வந்து விக்ரம் பார்த்து என்ன டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க காணாமத்து வெளியே போனதுக்கு நான் தான் காரணம், நான் சிரிச்சேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இது அப்சரா கிட்ட சொல்லி எக்ஸ்பிளேஷன் பண்ணேன், இல்லைனா போட்டு என்ன பொழந்திருப்பாங்க. அதே விஷயத்த சாண்ட்ராவும் சொல்றாங்க, நல்ல வேலை நான் அங்கிட்டு இல்லைன்னா என்ன பச்சே பெரிய கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம், இந்த தர்பூசணி தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் டெட் பாடி மாதிரி உட்காந்து அழுகிற மாதிரி சீன் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளாம். ஒன்னும் பெருசா இல்லடா. இதுக்கப்புறம் விஜய் சேவி சார் வந்த உடனே எல்லாரும் வணக்கம் சொன்னாங்க. சொன்ன உடனே காந்தியை பிடிச்சிட்டு, என்ன காந்தி சார் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற, நான் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, வெளியே வச்சு என்னாச்சு நல்லா கண் பண்ணிக்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னனே தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு கூட மறக்கல, நான் மறந்து. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேட்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இந்த பிரவீன் காந்தி சார் வந்து வெளியே போயிட்டு விஜய் சேவி சார் வந்து ஒழுங்கா பேச விட மாட்டேக்காரு, எதுக்கு ஆங்கரிங் பண்றேன்னு தெரியல, ஹோஸ்ட் ஒழுங்கா பண்ண தெரியல அப்படி இப்படின்னு விஜய் சேவி சார் வச்சு போலாந்து எடுத்திருக்காரு. அந்த விஷயத்தை தான் இவர் வந்து ஸ்டிக்கா கேட்கிறாராமா. போட்டுருவேன், துரோகம் பண்ணா போட்டுருவேன். இதை வந்து பிரவீன் காந்தி சார் வந்து சொல்லி மழுப்பி ட்ரை பண்றாரா. இதை பார்த்த விஜய் சார் வந்து, என்னோட கண்டஷன்ஸ் வந்து வெளியே வந்து என்ன விமர்சனம் பண்றது எனக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு கீழே விழுந்தும் அடிபட்டும் மீசியில மண் விட்டாத மாதிரி இருக்காரு. அதுதான் சார் கடவுள். கடவுள்னா யாரு? நம்மளெல்லாம் படைச்சவன். இதுக்கப்புறம் தர்பூசணி போட்டு கலாச்சிட்டு இருக்காரு. என்ன பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் இவங்க கிட்ட வந்து போட்டோ எடுக்கணும்னு வாண்டடா நின்று போட்டோ எடுத்துட்டு போனாங்களாமே, என்ன தர்பூசணி அப்படிங்கிறதுக்கு இப்படியா? அப்படிலாம் உண்மை இல்லை சார் அப்படின்னு பச்சையா பொழுது. லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? ஏங்க வெளியே இன்டர்வியூல இப்படிதான் சொல்லி வச்சிருக்கீங்க, சொல்லலையா அப்படிங்கிறதுக்கு, இல்லைங்க நான் அப்படி சொல்லவே இல்லை, மக்கள்னு வெளியே தீ சிக்கி இருக்காங்களா அவங்க தான் வந்து ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு மக்களை சொல்ற மாதிரி மக்கள் செல்வன்னு சொல்றாங்களாமா. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பத்தி ப்ராஜெக்ட் பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த தர்பூசணி வந்து நின்று பேசுதுன்னு சொல்லிட்டா பேசுது. அதுல வேற நான் வந்து 3 படம் கமிட் ஆயிருக்கேன் சார், அதுவும் பெரிய பெரிய ஹீரோ கூட டிராவல் ஆகுற மாதிரி சார் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தோணுச்சு, உண்மையில சிட்டியா நடிக்கிறா? இல்ல சார், அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? இதுக்கப்புறம் வியனா எந்திரிச்சு, சார் நான் வெளியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து வரவேற்பு கிடைச்சு சார், வீட்டில் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கல, ஆனால் அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரங்க வந்து என் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்குலாம் ஃபோன் வச்சு கொடுத்து, இதான் வியனா அப்படின்னு அந்த சின்ன போதெல்லாம் கூட கெஸ்டர்லாம் என்ன வச்சிருக்கு சார் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வியனா எல்லாத்தையும் சொன்னீங்க, எஃப்சி மட்டும் சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து பிரேக் போயிட்டு வந்துட்டு டிவியை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் வருது, ஐயோ பிரவீன் காந்தியை மறந்துட்டோமே, அவர்கிட்ட எதுவுமே கேட்கலையேன்னு. இதை பார்த்த விஜய் சேது வந்து இவர்கிட்ட கேட்கலன்னா வெளியே வந்து போட்டு கொடுப்பாரு, இன்டர்வியூல போட்டு என்ன பொழந்து எடுத்துறாரு, ஐயோ அவர்கிட்ட கேட்டு போயிடும்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ரொம்ப பாதிச்சிருக்கு போலக்கு. எப்படிடா ஊருக்கே பருப்பானாலும்
வீட்டுக்கு தொடப்ப கட்டதான்டா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு என்ன பிரவீன் காந்தி சார் நீங்களா கேட்பீங்கன்னு நினைச்சீங்க, என்ன கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல சார் நீங்க எது பண்ணாலும் கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு அந்த சைடு ஒரு பிட்டு போறாரு காந்தி சார். என்ன நீங்க வந்து சொல்லலைன்னா வெளியே வச்சு என்ன பொழந்து எடுப்பீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சிரிக்கிறார். சிரிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கு வெளியே நடந்த மேட்ரு, அதாவது பிரவீன் காந்தி செஞ்ச மேட்ரு வந்து ஜேசிபி சாருக்கு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு போலக்கு. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதுக்கப்புறம் விஜய் சேவி சார் இதெல்லாம் சொன்னதுக்கு வந்து பிரவீன் காந்தி சார் வந்து சிரிச்சு சமாளிக்கிறாராமா. எப்படி தெரியும் காந்திக்கு இப்படி கூப்பிடுவாரு, விஜய் சேவி சாரை திரும்பி பார்ப்போம் அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவரு. அதனால சிரிச்சு சமாளிக்கிறாரு. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஆனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நான் சின்ன பிரேக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது கையை வந்து கட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு. ஒருவேளை டீ தான் அடிக்க போவாரா இல்லைன்னா ஒரு 4 பேருக்கு உள்ள இறக்க போவாரா? நான் குடிகாரனாடா, நானும் குடிகாரனாடா. இதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் கரெக்டா கனவெடுத்து தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. எங்க எவ்வளவு பெரிய பிளான் போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் திரும்ப சொல்றேன் சர்ப்ரைஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. what a surprise ஏ சீனு நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்ட இல்ல? ஐயோ எதிர்பார்க்கவே இல்ல, நான் சும்மா அஸ்திட்டானோ. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சார் யாருன்னே தெரியல சார் அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகலாம். இதை பார்த்த விஜய் சேவி சார் இது நல்லா இல்ல, 2 தீமே போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா விஜய் சேவி சார் நான் இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா எனக்கு ஜோக்கர் மாதிரி தான் தெரியுது. சிரிக்காதான் சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் வினோத் வந்த உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. கை தட்டின உடனே வினோத்தோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் புருஷனுக்கு இவ்வளவு பேர் இருந்து கை தட்டுறாங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் வந்து விஜய் சேவி சார் வந்து என்ன வெளியே போயிட்டா எப்படி இருக்கு, வெளியே சப்போர்ட்லாம் அப்படிங்கிறதுக்கு சார் எதையுமே வந்து ஒழுங்கா காட்டல சார் என் பொண்டாட்டி. ஆனா வந்து நான் வந்து ஒருத்தன் பசியில இருக்கும்போது ஒருத்தன் வந்து பிரியாணி தேடி போவானா, ஸோ அதனால வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டேன் சார். ஆனா இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சிருந்தா எடுத்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு அதையும் ஒரு பிட்டு போட்டிருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனா அந்த காசு எடுத்தது வந்து எல்லாரும் வந்து தப்பு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு வந்து அந்த காசு ரொம்ப முக்கியமானது, என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால எனக்கு நான் அவசரப்பட்டா எடுக்கல, நான் வந்து ஒரு பிளான் போட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் இது சங்கடமா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஏவி போட்டாங்க, அதாவது அவர் கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் டு எண்டு வந்து போடுவாங்கல்ல அந்த ஏவி. ஆனா வினோத்துக்கு மட்டும் தரமான எடிட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சு இவர் வந்து ஃபைனலிஸ்ட் ஆவாரு, ஃபைனலிஸ்ட்ல இதை போடலான்னு சொல்லி பிளான் போட்டு எடிட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலே தரமான எடிட். ஸோ அதனால எடிட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாமா? நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கேட்டாரு, சார் நான் உனக்கு வேற தரேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு சார் எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க சார் எனக்கு தாங்க சார் சொன்னதுக்கு உடனே அங்கே யார் பாது என் கார்ல கண்ணாடி இருக்கும், ஏதாவது ஒரு கண்ணாடி எடுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்ததுன்னு போட்டுட்டு எல்லாரும் சோகத்தில் இருக்கும்போது கூட அதை சிரிக்க வைக்கிற மாதிரி குருட்டுன்னு நினைச்சுறாங்க, கண்ணு நல்லா தான் தெரியுது அப்படின்னு அங்க ஒரு கலாச்சி போட்டு சிரிச்சிட்டு இருக்காரு அந்த மனது கடவுள். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை கூட்டு மேலே வச்சு ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து காசு விஷயத்துல பிரச்சனை இல்லை, இவர் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி வந்துருவாரு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வினோத் வந்து இவர் மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ எப்படி போயிருக்க வேண்டியிருக்கு, இவதான் என்ன வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி இருக்க வச்சா, ஒரு 6 மாசம் தான் இவரோட பேச்சு கேட்ட நான் இங்கே நிக்கிறேன் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்தாரு. நான் எங்கேயோ எப்படியோ போயிருக்க வேண்டியவன், வாழ்க்கை சாமி மாதிரி ஒரு பொண்டாட்டி, எங்க அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது எல்லாத்துக்கும் வணக்கம் கொடுத்துட்டு கை கொடுத்தாங்களா, எல்லாரும் கை கொடுத்தோடனே ஏன் வணக்கம் கை கொடுக்குறேன் அப்படி சாஷ்டாங்கமா விழுந்துறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து சாஷ்டாங்கமா வாழ்த்துக்களை பெற்றுட்டு போனாரு. ஆனா என்னதான் வந்து இவர் வந்து ஓகே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள லைட்டா வருத்தம் இருக்கதானே செய்யும். என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் வந்து உள்ள வந்த கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி இருக்கு, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வரிசையை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு எனக்கு முந்திரி கொட்ட மாதிரி இந்த தர்பூசணி எந்திரிச்சு சார் உள்ள வரும்போது எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டாங்க சார், அதெல்லாம் பாட்டு போட்டோம்னு எனக்கு செம்ம சந்தோஷம் சார், எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க சார் தர்பூசணி தான் வரேன்னு அப்படின்னு சொல்லும் போது கேட்ட கேள்விக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு விஜய் சேகர் கண்டிப்பா நினைச்சிருப்பார்ல. அதுக்கப்புறமும் எதெல்லாம் பேசுது, கடைசி வரைக்குமே ஆன்சர் சொல்லவே இல்லை. இந்த பீஸ் கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதை இங்க சொல்ல சொன்னா எங்கெங்கயோ சுத்தி 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 அவரோட பெருமை மட்டும் தான் பேசுது தவிர வேற எதையுமே பேச மாட்டேங்குது. ஆனா பார்க்கும்போது அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பீஸ் இருந்துச்சு, சார் நான் வந்து பிரஜன்காண்டி வெயிட் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே பல்ல பார்க்கணும் ஈன்னு பல்படி விளம்பரத்துக்கு வந்த மாதிரி ஈன்னு இழிச்சிட்டு இருக்காங்க. என்னடி பல்லு வலியா? இதுக்கப்புறம் பிரவீன் எந்திரிச்சு வந்து எப்படி ஃப்ராடு இதெல்லாம் நீ எப்படி என் கண்டஸ்டன்ஸை பார்த்து சொல்லலாம் அப்படி இப்படின்னு கேட்க உடனே அவர் இதெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு கடைசியில் என்ன மேட்டர்னு தெரிஞ்சா சொல்லிட்டாரு. அதாவது அந்த கார் மேட்ரு பார்வன் கமருதீன் வெளியே போனது இந்த மனசாட்சி இல்லாத சார், அதனால தான் சார் அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி என் கண்டஸ்டன்ஸை பார்த்து பேசலாம், அவங்க பண்ணது தப்பா கரெக்டா அதுக்குள்ள நான் போக வரும்ல, எப்படி என் கண்டஸ்டன்ஸை பத்தி இப்பெல்லாம் பேசலாம்னு சொல்லி பிரவீனை போட்டு பொழந்து எடுத்துட்டாரு விஜய் சேவி சார். இதுக்கப்புறம் விஜய் சேவி சார் வந்து எதுக்கு உனக்கு இப்படி தோணுது, என் கண்டஸ்டன்ஸை பத்தி எப்படி வந்து மனசாட்சி இல்லாம இருக்கிறான் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு.
நான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. அதுக்கப்புறம் வந்து எதுக்காண்டி இப்படி பேசுறாருன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும், நாங்கள் ஷோ கரெக்டாக தான் பண்ணுறோம், பட் நீ வந்து உள்ள வந்து குழப்பி விடுற போது அது தப்பா போகும்ல, ப்ரொஜெக்ட் ஆகும்ல, அதுக்காண்டி தான் விஜய் சேதுபதி இப்படி பேசிட்டு இருக்காருன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. மொத்தத்தில் வந்து விஜய் சேதுபதி எல்லாம் சொல்ல வராருன்னா, உள்ள கூட்டு வந்தது செலிப்ரேஷன் பண்றதுக்கு, ஆனா நீங்க வன்மத்தை கொண்டு வந்து உள்ள திணிச்சிருக்கீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி போட்டு பொழந்தெடுக்கணும்னு இன்டெரக்டா இப்படி போட்டு பொழந்தெடுக்கிறது. ஸோ இனிமே வர்ற கண்டஸ்டன்ஸாவது இந்த மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி பேசணும், எப்படி ஜாலியா இருக்குன்னு மட்டும் வாங்க, வன்மத்தை கொண்டு வராதிங்க. புரிஞ்சதா? இதுக்கப்புறம் வந்து எப்படி என் கண்டஸ்டன்ஸை பார்த்து, அதாவது விக்ரமை பார்த்து விக்ரம் ஃப்ராடு இப்படிலாம் சொல்லியிருக்க வீணா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நான் க்ளோஸாக இருந்தது விக்ரம் அண்ட் சுபிக்ஷா தான் இவங்ககிட்ட க்ளோஸாக இருந்தாங்க, ஆனால் விக்ரம் வந்து எப்போ என்ன எதிர்த்தாங்களோ அப்போலேருந்து நான் அவரை வந்து நோட் பண்ணி பார்த்தா அவர் ஃபுல்லாக மைண்ட் கேம் விளாண்டு வச்சிருக்காரு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கு, சொல்லணுமா நீ அவ்வளோ உஷாரா? அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆனா அது வந்து பெருசா மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஒரு காரணம் சொல்லிச்சு இந்த பீஸ். அது என்னன்னா, இந்த டாஸ்க்ல வந்து ஆதிரியோட, அதாவது எஃப்ஜே காலை இழுத்து ஆதிரி கீழே விழுந்துச்சுல, அந்த விஷயத்துல சாரி கேட்டுச்சுல, அந்த விஷயத்தை இழுத்துட்டு வந்தோடனே விஜய் சேதுபதி சார் வந்து வேற இதெல்லாம் இழுத்துட்டு சுத்தி வளைச்சு அப்போ சாரி கேட்டது தப்பா அப்படின்னு மாதிரி திருச்சி விட பாக்குறாரு. வளராரு சார், மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. அது வீரன் என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் என்ன தப்புனாலும் பண்ணிட்டு சாரின்னு கேட்டு தப்பிச்சு போயிறாரு, ஆனா மத்தவங்க தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டா அதெல்லாம் வந்து அப்படி கேட்கக்கூடாது, ஃபீல் பண்ணி கேட்கணும்னு போட்டு டார்ச்சர் பண்றாரு, ஸோ அதனால அவரும் மட்டும் தப்பிச்சிருந்தாரு ஈஸியா அப்படின்னு சொல்ல வந்ததுதான் வீணா போய் சொல்லுது. ஆனா அதை சொல்ல தெரியாம சுத்தி வளைச்சோடனே விஜய் சேதுபதி சாரும் அதுக்கு ஈக்குவலா வந்து நாங்க ஒன்னும் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணலையான்னு மத்தபடி மாத்தி விடுது. மரமண்ட அதாவது பிரவீன் வந்து எப்படி ஹியூமனிட்டி இல்லாம நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது கண்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களோ அது கரெக்ட். ஆனா விக்ரமே வந்து பேச்சு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி திவ்யா கூட சண்டை போடுறாங்க. அப்படிப்பட்ட விக்ரமுக்கு ஒரு ஆள் எது தெரிவிச்சு வீணா வந்து பேசுதுன்னா, அதை வந்து நீங்க மூடி மறைச்சு கண்டஸ்டன்ஸை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுலாம் வந்து தவறு சார். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. மொத்தத்துல எப்படி சுத்தி வளைச்சாலும் விஜய் சேதுபதி சார் வந்து உள்ள இருக்க 6 கண்டஸ்டன்ஸை காப்பாத்த தான் ட்ரை பண்றாரு. அது முக்கியமா விக்ரம வந்து செல்ல பிள்ளையா நாங்க பார்த்துட்டா இருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது கன்ஃபார்மே ஆச்சு. நீ என்ன சொன்னாலும் உன் மேல எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, நீயா வந்து சரண்டர் ஆயிட்டனா இப்போ நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வியனா கிட்ட எல்லாரும் வந்து ஆறு சொல்ற மாதிரி பேசும்போது, இல்ல நான் சொன்ன டிசிஷன்ல கரெக்டா தான் இருக்கேன், நான் தப்பா எதுவுமே பேசல அப்படின்னு அந்த பீஸ் கரெக்டா பேசிட்டு இருக்கனால கரெக்டா வந்து ஸ்டேஷன் எடுக்குது. ஆனா வெளியிருந்து போற எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து, அதாவது இனிமே வர்ற கண்டஸ்டன்ஸுக்கு சொல்றேன், விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாலும் நீங்க சொல்ற டிசிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா அது கரெக்டா ஸ்ட்ராங்கா இருங்க, ஏன்னா அப்படின்னா அவருக்கு புரியும். மாட்டிக்கிட்ட பங்கு. ஸோ இந்த விஷயத்துல வீணா பொண்ணு வந்து என்னதான் சொன்னாலும் நான் என்னோட டிசிஷன்ல கரெக்டா இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்களா. சரி, நான் வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல ரெடி பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சாருக்கும் வீணாக நடந்த இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு என்ன தப்பா இருக்கு, எதுல தப்பா இருக்கு, யாரு மேல தப்பா இருக்கு எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல வர வரைக்கும் நான் அவங்க ஜாலி பை.